ஒரு வீட்ல ஒரு வயதான பெண் அருணா ராணி. அவளுக்கு 3 மருமகள்கள் இருந்தாங்க. ஆனா யாருடனும் அவளுக்கு மனசு ஒட்டவே இல்ல. அதே நேரம் பக்கத்து வீட்டுக்கு ஒரு புதுசா கல்யாணமான மருமகள் வந்தாங்க. அவளை பார்த்தாலே இந்த அம்மாவுக்கு ஒரு தனி சந்தோஷம். அவ தான் நல்லவ, அவ தான் பொறுமை, அவ தான் பாசம். எங்க பார்த்தாலும் அவளோட புகழ்தான். ஒரு நாள் அந்த புதிய மருமகளுக்கு பிறந்த நாள். அதே நாளில் இந்த அருணாராணி அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்போ அவள் தன் 3 மருமகளையும் கூப்பிட்டு சொன்னாள், என் பீரோல ஒரு மோதிரம் இருக்கு, அதை எடுத்து அந்த மருமகளுக்கு போய் பரிசா கொடுத்துட்டு வாங்க. 3 மருமகளும் அந்த வீட்டுக்கு போனாங்க. மோதிரத்தை காட்டி சொன்னாங்க, உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க, உங்களை பத்தியே எப்பவும் கவலைப்படுறவங்க, அவரோட பரிசு இது. அந்த புதிய மருமகள் உடனே 3 பேர் பேரை சொன்னாள். அனிதா, பிரியா, லக்ஷ்மி, ராதா, மீனா, சுனிதா, கமலா. ஒன்னும் அந்த அம்மாவின் பேர் இல்ல. மருமகள்கள் கேட்டாங்க, இதுல எங்க அம்மாவின் பேர் இல்லையே. அப்போ அவள் சிரிச்சுக்கிட்டே ரீதா, மேலும் பிரியா, 3 பேர் பேரை அஞ்சலி, சொன்னாள். மீரா, சுனிதா, லக்ஷ்மி, தாரா. அதிலும் அந்த அம்மா பேர் இல்ல. அந்த 3 மருமகள்களின் மனசு உடைஞ்சிடுச்சு. கோபத்தோட மோதிரத்தை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு ஓடி போனாங்க. உடம்பு சரியில்லாம படுத்திருந்த அம்மா அருணாராணி முன்னாடி மோதிரத்தை போட்டு சொன்னாங்க, நீங்க அவளுக்கு எவ்வளவு பாசம் காட்டினாலும் அவ மனசுல உங்களுக்கு இடமே இல்ல. இன்னைக்கு நிறைய வீடுகளோட நிலை இதுதான். தன் வீட்ல இருக்கிற மருமகள் பகைவனா தோணுவாங்க, அடுத்த வீட்ல இருக்கிறவள் தேவதையா தெரிஞ்சு போவாங்க. ஆனா நினைச்சு பாருங்க, உங்கள நினைக்காத ஒருத்தருக்காக உங்கள் பாசத்தை வீணாக்குறது உங்களுக்கே செய்யற அநியாயம்தான்.